ஐயா ஐயரே, வணக்கம். இங்கே என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறதுன்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு ஏதாவது தீர்வு சொல்லுவீங்கன்னு தான் கோவிலில் பஞ்சாயத்து கூப்பிட்டு இருக்கோம். சொல்லுங்க, இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? தலைவரே, நேக்கு புரியறது, ஆனால் நோக்கும் சில விஷயங்கள் புரியணும். அது என்னென்றால், என்னுடைய தோப்பனாருக்கு தோப்பனார் இருந்தார் இல்லையோ, அவர் தான் இந்த மாதிரி மாந்திரிக விஷயங்கள் எல்லாம் செஞ்சிட்டு இருந்தார். அவருக்கு அடுத்து என்னோட தோப்பனார் இதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தார். ஆனால் அவர் இப்போ உயிரோடு இல்லை, காலமாயிட்டார். நான் நம்மளுடைய கோவிலில் பூஜை பண்ணுறது, வீட்டில் ஏதாவது விசேஷங்கள்னால் ஹோமம் வளர்க்குறது, அவ்வளோதான். அதை தாண்டி மாந்திரிக விஷயங்கள் எல்லாம் நான் பண்ணது கிடையாது. அதனால எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது தலைவரே, மன்னிச்சுக்கோங்கோ. ஐயா புரோகிதரே, நீங்களே இப்படி சொன்னா எப்படி? உங்க மூலியமா தான் இந்த பிரச்சனை சரியாகும்னு நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருந்தோம். வேற ஏதாவது வழி இருக்கா? ஆமா புரோகிதர் ஐயா, வேற ஏதாவது வழி இருக்கா? யோசிச்சு சொல்லுங்க. சொல்லுங்க புரோகிதரே, உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா ஊர்ல எவ்வளோ பெரிய சங்கடமான விஷயம் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கும். நல்லா யோசிச்சு சொல்லுங்க தலைவரே. ஒரே ஒரு வழி உண்டு. என்னன்னா, என்னுடைய தோப்பனாருக்கு குரு ஆசான் ஒருத்தர் இருந்தார். அவரு இன்னும் உயிரோட தான் இருக்கார், பக்கத்து ஊர்ல இருக்கார். அவரை போய் நம்ம சந்திச்சு என்ன பிரச்சனை நடக்குதுன்றத அவர்கிட்ட விவரிச்சு இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்னு கேட்கலாம். நாளைக்கு காலையிலே வேலையோட நான் தலைவர் கூட இன்னும் ஒரு 2-3 பெரிய மனுஷவா எல்லாம் கிளம்பி பக்கத்து கிராமத்துக்கு போவோம். அங்கே போயிட்டு அங்கே குரு சுக்ராச்சாரியார் அப்படின்ட்டு இருப்பார். அவரை சந்தித்து இங்கே நடக்கிற எல்லா குழப்பத்தை பற்றியும் கேட்டு பார்ப்போம். கண்டிப்பாக சுக்ராச்சாரியார் குருவுக்கு அடுத்து என்ன பண்ணணுன்றதுக்கான ஒரு வழி தெரியும். அவருடைய வழிகாட்டல் மூலியமா கண்டிப்பாக சித்திரலேகாவை அடைச்சி வைக்க முடியும். சரி புரோகிதரே, காலையில் எத்தனை மணிக்கு போகலாம்? தலைவரே, காலையில் ஒரு 5 மணிக்கெல்லாம் நம்ம கிளம்பிட்டோம்னா சுக்லாச்சாரியாரை ஒரு 8 மணிக்கு போய் நம்மளால் சந்திக்க முடியும். சரி தலைவரே, போகலாம். தலைவரே, அதுவும் இல்லாமல் இன்னொரு கோரிக்கை தலைவரே. திருவிழா நடக்காமல் இப்படி நடுவிலே தடைப்பட்டு நிற்கிறது ரொம்ப பெரிய அசம்பாவிதம். இந்த அசம்பாவிதத்துக்கு காரணம் சித்திரலேகாவுடைய ஆத்மா வெளியே வந்தது. அதோட ஆத்மா ரொம்ப உக்கிரமாக இருக்கும். அதனால அதுக்காக ஒரு பரிகாரம் பண்ணணும். அது சுக்லாச்சாரியார்கிட்ட கேட்டுட்டு வந்து தான் பண்ண முடியும். அது வரைக்கும் இந்த ஊர்ல இருந்து வெளியூர்ல இருந்து வந்திருக்க யாரும் வெளியில போகக்கூடாது. அதே மாதிரி வெளியிலேருந்து யாரும் ஊருக்குள்ளே வரக்கூடாது. 6 மணிக்கு மேலே யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். சரி புரோகிதரே? சரி, அப்படின்னா நாளைக்கு காலையில் ஒரு 5 மணிக்கு நானும் புரோகிதர் ஐயாவும் எங்கள் கூட மாடு சாமியும் மனோகர் ஐயாவும் வராங்க. நாங்கள் காலையில் சுக்ராச்சாரியாரை பார்க்க போகிறோம். மிச்சவங்க யாரும் ஊரை விட்டு வெளியே போக வேணாம். வெளியூர்காரங்களையும் உள்ள அலோ பண்ண வேணாம். ஓகேவா? ஏற்கனவே நேரம் 5:50 ஆகுது. அதனால எல்லாரும் சீக்கிரமா வீட்டுக்கு போய் கதவை அடைச்சிக்கங்க. முடிஞ்ச அளவு இரவு நேரத்தில் வெளியே வர்றதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இப்போ எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போகலாம். சரிங்க புரோகிதரே, நான் இப்போ கிளம்புறேன். காலையில் 5 மணிக்கு கிளம்பலாம். தலைவரே, அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுங்க. நாளைக்கு நம்ம சுக்லாச்சாரியாரை பார்த்துட்டு பேசும்போது அவர் முதல்ல ஒத்துக்க மாட்டார். ஆனால் நாம் எப்படியாவது அவர்கிட்ட பேசி நம்மளோட ஊருக்கு அவரை அழைச்சிட்டு வந்துடணும். இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகிற வரைக்கும் சுக்லாச்சாரியார் நம்ம ஊரில் இருந்தால் தான் சரிப்பட்டு வரும். இல்லைனா அந்த சித்திரலேகா என்னென்ன கொடூரம் செய்வாளோ தெரியாது. நாம கூப்பிட்டா அவர் வருவாரா? அவர் வருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரிங்க புரோகிதரே.
நாளைக்கு காலையில் அதுக்கான வேலைகளை பார்ப்போம். சரிங்க தலைவரே, அப்போ நான் கிளம்புறேன். கடவுளே, நீ தான் இந்த ஊரை காப்பாற்றணும். உன்னை தான் நான் நம்பியிருக்கேன். ஷாலுமா, இப்போ கால் பரவாயில்லையா? பரவாயில்லப்பா. ஆனால் நிற்க தான் முடியல, ரொம்ப நேரம் நின்னா வலிக்குது. சரியா போயிடும்டா, சரியா போயிடும். வாட் இஸ் திஸ் டார்லிங்? என்ன ஏதோ சித்திரலேகா பேய் பூதம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்போ சரியாகிறது? நம்ம எப்போ ஊருக்கு போறது? நிறைய வேலை இருக்கு, எனக்கு நிறைய பிசினஸ் டீல்ஸ் இருக்கு, முடிக்க வேண்டியது இருக்கு. எவ்வளோ நாள் இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும்? எங்க கோச்சிக்காதீங்க ப்ளீஸுங்க, கோச்சிக்காதீங்க. சித்திரலேகான்றது ரொம்ப பயங்கரமான பேய். அந்த பாட்டி சொன்னாங்கல்ல, நீங்களும் கேட்டீங்கல்ல. இப்போ நம்ம போனோம்னா அப்புறம் நமக்கு ஏதாவது ஆயிடுங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. அதான் நாளைக்கு காலையில் சுக்லாச்சாரியாரை பார்க்கறதுக்காக எல்லாரும் போகிறாங்கல்ல, ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க. அது வரைக்கும் இங்கே இருங்க, எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாட் டார்லிங், உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். பட் ஊர்ல அவ்வளோ வேலை இருக்குல்ல. என்ன மாப்பிள்ள இப்படி பண்றீங்க? நீங்களே எல்லாமே பார்த்தீங்கல்ல, இங்க எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. எப்படி பிள்ளைய உங்க கூட அனுப்ப முடியும்? நீங்களும் போனா ஏதாவது ஆயிடும். பேசாம இருங்க, பிசினஸ்லாம் அப்புறம் பார்த்துக்கிடுவோம். பிசினஸ் பார்க்கணும்னா அதுக்கு முதல்ல உசிறு வேணும்ல. இட்ஸ் டூ ரபிஷ் அத்தை. நிஜமா இந்த மாதிரிலாம் இன்னும் நம்பிட்டு இருக்காங்களா? இதெல்லாம் பொய் தான் எனக்கு தெரிஞ்சு. அந்த ரூம் பத்திட்டு எரிஞ்சிச்சுன்னா அதுக்கு பின்னாடி வேற எதுனா ரீசன் இருக்கும். இப்போ பேய் வந்துச்சுன்னு சொன்னாங்க, ஆனா பேய் ஏதாவது பண்ணுச்சா? எதுவுமே பண்ணலையே. ஐயோ மாப்பிள்ள, நீங்க சொல்றத பார்த்தா பேய் வந்து எல்லாரையும் கொல்லணும்னு சொல்ற மாதிரில இருக்கு. நோ அத்தை, நான் அப்படி சொல்லல. இந்த மூவிஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, பேய் வந்ததுமே யாரையாவது எதையாவது பண்ணும். அப்பதான் நமக்கும் ஓ மை காட் பேய் இருக்கு அப்படின்னு பயம் வரும். ஆனா இங்கதான் எதுவுமே நடக்கலையே. இவங்க எல்லாம் சும்மா ஏதோ பழைய கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி மாப்பிள்ள, அதை விடுங்க. பேய்க்காக இருங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். எங்க பிள்ளை ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கா, இருந்துட்டு போட்டுமே இன்னும் ஒரு கொஞ்ச நாளைக்கு. அவ இங்க இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அத்தை. ஆனா அவ இல்லாம என்னால அங்க இருக்க முடியாது. அதனாலதான் நானும் அவ கூடவே இருக்கேன். ஐயோ மாப்பிள்ள, அவ இருக்கட்டும்னா உங்களையும் தான் நாங்க இருக்க சொன்னோம். நீங்க ஏன் கோச்சிக்கிறீங்க? நோ நோ அத்தை, நான் கோவமெல்லாம் படல. ஆனா எனக்கு அங்க நிறைய பிசினஸ் டீல்ஸ் இருக்கு. இதனால எனக்கு லாக் கணக்குல லாஸ் ஆகும். எங்க ப்ளீஸுங்க ப்ளீஸுங்க, இங்கே இருக்கலாங்க. அந்த பேயெல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம போலாங்க. எனக்காகங்க. சரி ஓகே டார்லிங், உனக்காக லாக்ஸ் கணக்குல என்ன க்ரோர் கணக்குல ஆனா கூட பரவாயில்ல. எவ்வளோ லாஸ் ஆனாலும் நான் டேக்கிள் பண்ணிக்கிறேன். உனக்காக இங்க இருக்கேன். ஓகேவா? ஹாப்பியா டார்லிங்? ஓகேங்க, ஹாப்பிங்க, ரொம்ப ஹாப்பி. ரொம்ப தேங்க்ஸ். சண்டி சண்டி, மழை வர மாதிரி இருக்குமா? வெளியில துணி காய வச்சிருக்கேன், போய் கொஞ்சம் துணி மட்டும் எடுத்துட்டு வந்துடுறா. சரிம்மா, போயிட்டு வரேன். ஏ சாண்டி, நானும் வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நானே போய் எடுத்துட்டு வரேன். சரி ஓகே. ஏ சின்னவளே, உள்ள போய் மாவு எடுத்துட்டு வா. சப்பாத்திக்கு மாவு பேசணும். நீ அப்படியே போயிட்டு அந்த காயெல்லாம் வச்சிருக்க ஃப்ரிட்ஜில், அதை எடுத்து கட் பண்ண. இதுக்கு தான் அவன் நானே போறேன்னு என்னை கழட்டி விட்டு போயிட்டாளா? பேசாம நம்மளே துணி எடுக்க போயிருக்கலாம் போலயே. காய் நறுக்க விட்டுட்டாங்களே. தலை எழுத்து. கீழே குஞ்சிட்டு என்னடி யோசிச்சுட்டு இருக்க? சீக்கிரம் போ. போறேம்மா. ஐ, கிளைமேட் செம்மையா இருக்கே. வாவ், இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழை வரும். ஆனால் மழை வர்றதுக்கு முன்னாடி இருக்க இந்த க்ளவுடியான ஒரு மாதிரி இருட்டான சில்லுன்னு இருக்க கிளைமேட் செம்மையா இருக்குல்ல. வாவ், இங்கே கொஞ்ச நேரம் நான் கிளைமேட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் துணி எடுத்துகிட்டு போவேன். மைண்டே ஒரே டிப்ரெஷனாக இருக்குது. சித்திரலேகா, பேய், பிசாசு, ஷாலுக்கு வேற கால் உடஞ்சிருச்சு. இவ்வளோ பிரச்சனை பத்தாதுன்னு இந்த ஆனந்த் வேற. இங்கேயே ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணுவோம். அடடா, நம்ம ஆளு நின்றுட்டு இருக்கா முட்டைக்கண்ணி. என்ன பண்றா இங்க? சரி, இங்கே நின்றுட்டு பாப்போம் என்ன பண்றான்னு. செம்மையா இருக்கு கிளைமேட். சம்டைம்ஸ் ஷாலு, கவி உங்க கூடலாம் ஜாலியாக சேர்ந்து சுற்றிட்டு அரட்டை அடிச்சுட்டு இருந்தாலும் இந்த மாதிரி தனியாக கொஞ்ச நேரம் நின்று யோசிச்சு பார்க்கவும் நல்லா தான் இருக்கு. ஃபீல் பண்ணுறதுக்கு நான் ஏன் ஆனந்த வேணான்னு சொல்கிறேன்னு அவனால் புரிஞ்சிக்க முடியுமா? நான் எதனால் அவனை வேணான்னு சொல்கிறேன்னு அவன்கிட்ட சொன்னால் அவனுக்கு புரியுமா? புரிஞ்சுப்பானா? ஒருவேளை நமக்கு ஆனந்த பிடிச்சிருக்கோ? இல்லை 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 இல்லை, அப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு வேலை இருந்ததுன்னா
ஆஹா இல்ல 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 இருக்காது இருக்காது இருக்காது. சரி அப்படின்னா நம்ம ஒரு பெட்டு கட்டலாம். வெளியில கட்டினா தானே தப்பு, நமக்குள்ளே கட்டிப்போம். ஒரு வேளை இப்போ இடி இடிச்சா என் மனசுல ஆனந்த் இருக்கான், இல்லனா இல்ல. ஆ, என்ன இடி இடிக்குது? ஐயோ மழை வேற வருதே. சரி கொஞ்ச நேரம் மழையை என்ஜாய் பண்ணுவோம். ஓஹோ, மழையை என்ஜாய் பண்றியா சாண்டி? நீ மழையில ரொம்ப அழகா இருக்க. என் மனசே என்கிட்ட இல்ல. சீக்கிரமா என் லவ் அக்செப்ட் பண்ணி போடி. சாண்டி, I love you. நோ. சாண்டி, உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? உனக்கும் என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா ஏன் உன்னால என்னை ஏத்துக்க முடியல? நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? எதனால என்னை ஒதுக்குற? கண்டிப்பா ஒரு நாள் உன் மனசுல இருக்கிறத நீ வாயை திறந்து சொல்லதான் போற. நான் அது வரைக்கும் கண்டிப்பா காத்துட்டு இருப்பேன்.